ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே ரொம்பவே சங்கடமான ஒரு விஷயம் தான் டாய்லெட் வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது. இனி அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட் பலான்னு இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு ப்ரஷ்ஷும் வேண்டாம், ஹார்பிக்கும் வேண்டாம், கையும் முதுகும் வலிக்கு நீங்கள் தேய்க்கவும் வேண்டாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க. காலையில் வேலையெல்லாம் முடித்தா நம்மளோடது கிச்சன் அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டோவோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக மாதத்தில் ஒரு டைம் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய கேஸும் செலவாகாது. அது மட்டுமே இல்லாமல் உங்கள் கேஸ் ஸ்டோவ் ரொம்ப காலத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. அதுக்காக வேண்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்னருக்கு மேலே இது மாதிரி கொட்டாங்குச்சி வச்சிடலாம், தண்ணி எல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கல்லுப்பு தாங்க பொடிச்சு நான் சேர்க்குறேன். கல்லுப்பு டைரெக்டாக நம்ம சேர்க்கக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கல்லுப்பு பொடிச்சு தான் சேர்க்குறேன். அதோடவே லெமனோட தோல், லெமன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை நான் தூக்கி போடுறது கிடையாது. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதில் ஒரு லெமன் தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். கல்லுப்பு பொடிச்சதும் அது மாதிரி லெமனும் நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டுங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும்போது ஏதாச்சும் நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கிற டைமில் எல்லாம் கொதிச்சு சிந்தும் போது, சாப்பாடெல்லாம் கொதிச்சு வெளியில் வர டைமில், அந்த கேஸ் ஸ்டோவ் மேலே விழுகிற டைமில் எல்லாம் நிறைய அது ஒரு மாதிரி திப்பியாக பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது மெயினாக அந்த பர்னர் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லாம் அங்கே எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க. எவ்வளோ கரை இருந்தாலும், எவ்வளோ அழுக்கு உங்கள் கேஸ் ஸ்டோப்பில் இருந்தாலும், ஆயில் ஸ்டெயின் இருந்தாலும் ஈஸியாக அது க்ளீனாகி கிடைக்கும். நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பை நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா புதுசாகவே உங்களோட கேஸ் ஸ்டோப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க. இங்கே நம்ம க்ளீனிங் பர்பஸுக்காக வேண்டி ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலைங்க. அந்த ஒரு கல்லுப்பும் பொடிச்சதும் அது மாதிரி லெமனோட தோலும் வச்சு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பலான்னு இருக்கும் உங்களோடது கேஸ் ஸ்டோப்பு. அது மட்டுமே இல்லாமல் நம்ம க்ளீனிங் பர்பஸுக்காக இங்கே பயன்படுத்தி இருக்கிறது லெமனோட தோல். அதனாலே கிச்சனுக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்கள் கேஸ் ஸ்டோப்பு, அது மட்டுமே இல்லாமல் கவுண்டர் டாப்பு, அது மட்டுமே இல்லாமல் கிச்சன் சிங்க் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். புதுசாக ஆயிரம் பாருங்கள். என்னோடது கேஸ் ஸ்டோப் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். இப்போ மழை வெயில் அப்படின்ட்டு கிளைமேட் மாறி வர்றதுனாலே நிறைய கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை, ஈங்க தொல்லை எல்லாம் ரொம்பவே இருக்கு இல்லைங்களா? அதுக்காக வேண்டிட்டு கடையிலேருந்து கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக வேண்டிட்டு கொட்டாங்குச்சியில் நான் கொட்டாங்குச்சியோட குடுமி, தேங்காயோட குடுமி போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கிராம்பு தூள் தாங்க பொடிச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கற்பூரம் நீங்கள் வச்சு பற்ற வச்சு பாருங்கள். எவ்வளோ கொசு தொல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சாயந்தர டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த புகையிலேருந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொசு தொல்லை, ஈங்க தொல்லை எதுவுமே இருக்காது. குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஒரு ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் எனேபிள் ஆகும். அது கொஞ்சம் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட வீடியோ நிறைய பேருக்கும் ரீச் ஆயிருங்க. அப்போ நீ நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளோடது ஃபோனு. இந்த மாதிரி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி அதோட ஸ்க்ரீன் எல்லாம் பழசாக ஆயிரும், ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். அப்படி இருக்கிற ஸ்க்ரீன் மேலே கொஞ்சம் வேஸ்லைன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, வேஸ்லைன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த வேஸ்லைன் உங்கள் ஸ்க்ரீன், அந்த மொபைலோட ஸ்க்ரீனை இந்த மாதிரி புதுசாக மாற்றிடுங்க. எந்த ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அது கூட தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ பழைய ஃபோனாக இருந்தாலும் அதோட ஸ்க்ரீன் பார்த்தா புதுசாகவே தோணிரும். கண்டிப்பாக வேஸ்லைன் இருந்தால் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டி நான் இங்கே ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். இதில் அரை பகுதி தான் நமக்கு தேவைப்படுது. அதனால அரை லெமன் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே அந்த ஒரு லெமனுக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல்லு நல்லபடியாக நமக்கு வெளியில் வரும். அதுக்காக வேண்டி தான் இப்படி நம்ம கட் பண்ண இந்த ஒரு லெமன் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் தாங்க வைக்க போகிறோம். குட்டி பவுலுக்குள்ளே நம்ம இந்த ஒரு லெமன் வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கிராம்பு தாங்க. கிராம்பு நம்ம இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு லெமனுக்கு மேலே நம்ம குத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம லெமனுக்கு மேலே கிராம்பு குத்தி வைக்கும் போது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க. பாருங்க, அவ்வளோதான். நம்ம லெமனுக்கு மேலே கிராம்பு எல்லாம் குத்தி வச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு நான் இங்கே
சாஃப்ட் டச் தாங்க பயன்படுத்துகிறேன். உங்ககிட்ட கம்ஃபர்ட் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படி இல்லைன்னா பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் தாங்க வீட்டில் செஞ்சுருக்கோம். இதிலேருந்து வர அந்த ஒரு கிராம்புவோடதும் அது மாதிரி லெமனோடதும் நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஒரு கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டில் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை கூட இருக்காது. அந்த ஒரு பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி நான் குட்டி குட்டி ஹோல்ஸ் கூட போட்டு விட்டுட்டேங்க. அவ்வளோதான், ஒரு நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் நீங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான நறுமணத்தோடு கூடிய ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் தாங்க இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. டாய்லெட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? நீங்கள் ஹார்பிக் ப்ரஷ் எதுவுமே பயன்படுத்தாமல் கை வலிக்க தேய்க்காமல் முதுகு வலிக்க தேய்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் டாய்லெட் பல்லான்னு மின்னுங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு பாத் சோப் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி புது பாத் சோப் எடுக்கணுன்ட்டு இல்லை, பழைய பாத் சோப் நீங்கள் யூஸ் பண்ணி தேஞ்ச பாத் சோப் நீங்கள் தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பீங்க. அது கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத் சோப்பு இந்த ஒரு குவான்டிட்டியில் நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத் சோப் நான் கிரேட் பண்ணி எடுத்துருக்கேன். எந்த பாத் சோப் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். அதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திருக்கேன். பொடி உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது கோல்கேட் தாங்க. கோல்கேட் எந்த கலர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு கோல்கேட் தான் நான் பயன்படுத்துறேன். கோல்கேட் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. கோல்கேட் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 லெமன் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து கொடுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த ஒரு லெமன் ஜூஸ் கோல்கேட் சோப்பில் இருந்தெல்லாம் நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நொறையாக வருது. இது தாங்க உங்களோடது டாய்லெட்டில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் க்ளோசெட்டில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு மிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டாய்லெட்டில் இருக்கிற வால் டைல் அது மாதிரி ஃப்ளோர் டைல் எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ கரை இருந்தாலும் அதெல்லாம் போயிடும். அது மட்டுமே இல்லாமல் டைல்ஸுங்களுக்கு இடையில புழு எல்லாம் இருந்தால் அது கூட உங்களுக்கு இல்லாமல் போயிருங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸை நான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்து 2ஆக மடித்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. இப்படி மடித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு மிக்ஸை நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஃபாயில் பேப்பர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸை நம்ம இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒன்று பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு ஃபாயில் பேப்பர் மட்டுமே போதுங்க. இதுக்கு மேலே ப்ரஷ் ஹார்பிக் எதுவுமே தேவையில்லை. 1 வாரம் 2 வாரம் இந்த ஒரு மிக்ஸ் மட்டுமே போதும். உங்கள் டாய்லெட் பலான நல்ல மணக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு நூல் எடுத்து நான் அந்த ஒரு ஃபாயில் பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று கட்டி எடுக்கிறேங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி எடுத்த இந்த ஒரு ஃபாயில் பேப்பருக்கு மேலே நான் ஒரு ரப்பர் பேண்டு கூட செக்யூராக இந்த மாதிரி போட்டு விடுறேன். அந்த ஒரு நூல் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபாயில் பேப்பருக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் ஒன்று போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஃபாயில் பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோடது க்ளோசெட்டில் ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே தாங்க. ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஃபாயில் பேப்பர் நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு நூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே அது கட்டி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். அது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு ஒரு எட்ஜில் நம்ம அதை கட்டி வச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு ஃபாயில் பேப்பர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறமேட்டு எவ்வளோ டைம் நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணும்போது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் உங்களோடது க்ளோசெட்டு. அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் ப்ரஷ் அது மாதிரி ஹார்பிக் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். எப்போவுமே உங்கள் டாய்லெட் நல்ல நறுமணமாகவும் இருக்குங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்றது. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. நாள் முழுவதும் உங்கள் டாய்லெட் நல்ல நறுமணமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சி போயிடும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமே இல்லாமல் மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.